நீ தங்கம் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரமா இரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க புருஷா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? பார்த்து பத்திரமா போங்க. ஏண்டி தங்கம், எனது நண்பன் குட்டி புலிக்கு பிறந்த நாள் வருது. அதனால அவன் எனது நண்பர்கள் கூட வேலை செய்யும் 5 நபர்கள் பார்ட்டி வைப்பதாக சொன்னான். நீ அனுமதித்தால் ஒரு நாள் நமது வீட்டில் 2 மணி நேரம் இருந்து விட்டு உணவு சாப்பிட்டு விட்டு போயிடுவார்கள் தங்கம். என்ன சொல்ற தங்கம்? நீ சொல்லு தங்கம். வேண்டாங்க, குடும்பம் பண்ண வீட்டுல பார்ட்டி குடி இது எல்லாம் வேண்டாங்க. நான் சொல்றத கேளுங்க மாமா, இது நமக்கு நல்லதுக்கு அல்ல. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க, வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. என்னடி சொல்ற? நீ ஒரு 2 மணி நேரம் இங்க இருந்து கொஞ்சம் மது குடிப்பாங்க, குடிச்சிட்டு அனைவரும் போயிடுவாங்க. எனது நண்பர்கள் ஆகவே எந்த தவறும் நடக்காது தங்கம். ஒரே ஒரு நாள் உனது பர்மிஷன் கொடு தங்கமே, என் தங்கமே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்க நண்பர்கள் குடிக்காம ஒரு நாள் முழுவதும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க தண்ணி அடிப்பதுதான் பிரச்சனை மாமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாமா, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க மாமா. எந்த பிரச்சனையும் வராது கண்ணே, அதற்கு நான் பொறுப்பு. நீ என்ன சொல்ற? நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டனே. நான் சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க? எல்லாம் உனது விருப்பம் தானே. அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க என்று கொஞ்சம் யோசிச்சு பாரு மாமா. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர் யாரும் நமக்கு சோறு போட மாட்டாங்க. ஆகவே அவர்களை பற்றி நீ கவலைப்படாதடா தங்கம். நான் கடைக்கு போய் கறி மீன் வாங்கிட்டு வரேன், பாத்துக்க. போ, நீ முடிவு எடுத்துட்ட பிறகு நான் உனக்கு புத்தி சொன்னா கேட்காது. போய் வாங்கிட்டு வா, நான் சமைச்சு தரேன். போ போ, போயிட்டு வா. சரி தங்கம், நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் தங்கம். சரி, பத்திரமா இரு. லா 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 லா. இந்தாடி தங்கம், எனது நண்பர்கள் 7 மணிக்கு வருவார்கள். அதற்குள் நீ சமைத்து வை. நான் எனது நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வருகிறேன் தங்கம். போயிட்டு வரட்டா? போய் வாங்க மாமா, நான் சமைச்சு வைக்கிறேன். நல்லா டேஸ்டா செஞ்சு வைக்கிறேன். போயிட்டு வாங்க. எங்கடி இருக்கிற தங்கம்? எங்கடி இருக்கிற? நாங்க எல்லாம் வந்துட்டோம். எங்கடி இருக்கிற? வாடி தங்கம், வா. எல்லாத்தையும் நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் அந்த சமைச்சதெல்லாம் ஆளுக்கு எடுத்துட்டு வா. ஆளுக்கு எடுத்துட்டு வா. இந்தாங்க கறி, மீன் வறுவல், தண்ணீர், சாப்பாடு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நான் மாடிக்கு போறேன். சரியா? என்னடி மாடிக்கு போறேன் ஓடைக்கு போறேன்னு சொல்ற? இந்த எல்லாத்தையும் நீ பரிமாறிடி அனைவருக்கும். என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் நீ பரிமாறு. அப்பா, செம்ம சரக்கு இது. இது நம்ம சரோஜா வீட்டு சரக்கு சாராயம். இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பார்த்து அளவாக குடிங்க, அதிகமாக குடிச்சிட போறீங்க. பார்த்து கவனமாக குடிங்க, ஏன்னா இது பயங்கரமாக இருக்கும். என்னடா உன் மனைவிக்கு காதுல மூக்குல ஒரு குண்டுமணி நகை கூட இல்லை? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு ஒரு நகை கூட போடலையாடா? என்னடா? இல்லடா, சம்பாதிக்க வருமானம் குடும்ப செலவுக்கே பத்தலடா. எங்கடா நகை நட்டு வாங்குறது? நான் எங்கடா போறது? உன்னை போல் நானும் அதே நிறுவனத்தில் தான்டா வேலை செய்கிறேன். நான் மட்டும் எப்படி வண்டி வச்சிருக்கிறேன், செயின் போட்டிருக்கிறேன், மனைவிக்கு நகை 10 சவரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். சொல்லுடா, நீ எப்ப என்ன பண்ற சொல்லு. அவர் வாங்கும் சம்பளம் பாதி குடிச்சு விடுகிறார், மீதி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கட்டிடுறேன். வாடகை சாப்பாடு சரியா போதானே? நல்லா கேளுங்கண்ணா, புத்தி வர்ற மாதிரி. என்னடி என்ன என் ஃப்ரெண்டுங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? எல்லாம் என்ன அழுது புலம்புற நீ? இல்லைன்னா அடி பிச்சிருவான். போடி நீ முதல்ல இருந்து போடி. என் ஃப்ரெண்டுங்க அதற்கு அசிங்கம் பத்தாத. என்னடா டே, பொண்டாட்டியை போய் அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்ற? தப்புடா. உனது வீட்டில் நாம் தண்ணி அடிக்க யாராவது ஒத்துப்பாங்களாடா? உனது மனைவி சமைச்சு செய்து தண்ணி அடிக்க பர்மிஷன் தந்து எவ்வளோ பெரிய விஷயம். நீ என்னன்னா அடிப்பேன் உதைப்பேன்னு எங்களை வச்சுன்னு சொல்ற? இதெல்லாம் தப்புடா. அமைதியா குடுறா முட்டா பைய, அமைதியா குடுறா முட்டா பையில. இப்படிதான் அண்ணா,
அவர் எடுத்த முடிவு தான். நான் இங்க வேண்டாம் என்று சொன்னேன். எவ்வளவோ சொன்னேன் இங்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்கவே இல்லை. இது போல விஷயத்தை என் மனைவியிடம் கேட்டேன்னு வச்சுக்க, செருப்பாலே அடி கொடுப்பா. யாரா இருந்தாலும் வீதியோட வைத்துக்கொள், வீட்டுக்கு அழைத்து வந்த மரியாதை கெட்டுன்னு சொல்லுவா என் மனைவி, தெரியுமாமா? பரவாயில்லம்மா, நீ அனுமதிக்கிறிய வீட்டுக்குள்ள வச்சு சரக்கு அடிக்கிறத? ஏண்டி கழுத, எனது பிரெண்டு முன்னாடி அசிங்கமா படுத்துற இந்தாடி பல்லாக்கு ஏண்டி என் ஃப்ரெண்டு அதற்கு குடிக்கும் போது அசிங்கம் பார்த்து நீ குடிக்க பர்மிஷன் கொடுத்துட்டு உடுப்பா, ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? பொண்டாட்டி அடிக்காதரா விட்றா, பொண்டாட்டி அடிக்காதரா விட்றா, பொண்டாட்டி அடிக்கூடாதரா விட்றா. ஏமா நீ வாமா. இது சரியில்லைப்பா நண்பா, நாங்க வந்தது தப்பு, எனவே நீங்கள் அடித்து கொள்ள வேண்டாம். நாங்க கிளம்புறோம், நீ போய் படுடா. நானை பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். போய் படுறா. டே போத ஓவர் ஆகி போச்சுடா, போய் படுறா. பொண்டாட்டி எல்லாம் கையை வச்சு அடிக்கூடாது. போய் படுப்பா, படுத்து தூங்க, காலைல பேசிக்கலாம். படு எதுவும் வந்தாலும் காலைல பேசிக்கலாம். படு வை. ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அவன் முட்டாளுங்க, உங்களை பூ போல வச்சு பார்த்துக்கிறக்கலாங்க. அவன் சம்பாதிக்கும் பணத்துல சரிம்மா என்ன பண்றது, நல்லா உங்களை வச்சிருக்கலாம். என்ன சொல்றது? ஆமா அண்ணா, இவர் குடித்து இந்த குடும்பத்தையே நாசம் செய்யறான். என்ன பண்ண? எனது தலையெழுத்து 2 பிள்ளைகள் இல்லைன்றா இவனை விட்டுட எப்பயோ விலகி இருப்பேன். வாடகை லேட்டா தரா, தண்டலுக்கு வாங்கி தண்டல் கட்ட முடியல. தண்டல்காரன் என்னை ஒரு மாதிரியா பாக்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, நான் என்னண்ணா பண்றது? இங்க வாமா, இது எனது போன் நம்பரு, இதை வச்சுக்க. இப்பொழுது உன்னிடம் பேச முடியாது, ஏனென்றால் எனது நண்பர்கள் வெளியில காத்திருக்காங்க. ஆகவே ஏதாவது கடினம் கஷ்டம் என்ன எனக்கு போன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். சரியா? சரி அண்ணா, சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. என்னடி நைட்டு ஏதாவது நான் தப்பா நடந்தேன்னா சொல்லுடி. இரவு என்ன நடந்தது என்று எனக்கு நினைவுக்கே வரல. என்ன நடந்தது சொல்லுடி. ஏதும் நடக்கல. இன்னைக்கு தண்டல்காரர் வருவாரு, தண்டல் கட்டணும், பணம் கொடுங்க. சரியா? என்கிட்ட ஏதுமா பணம்? சம்பளம் வாங்கினாதான் பணம், அடுத்த வாரம் சேர்த்து கட்டுவேன்னு சொல்லு. சரியா? போன வாரம் இதே பதில் தான் சொன்னீங்க, இந்த வாரமும் அப்படி சொன்னா என்ன நினைப்பான் அந்த தண்டல்காரன்? என்னதான் நினைப்பான் சொல்லு, நீயே சொல்லு. சரிடி, நீ எப்படியோ பேசிக்கொள், நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரியா? நீ பேசிக்கொள்ளு. இவனுக்கு என்ன, 4 பேர் முன்னாடி நம்மள தானே அந்த தண்டல்காரன் திட்டுறான். சரி, அந்த அண்ணனுக்கு போன் போட்டு காசு இருந்தா ஒரு 1000 ரூபாய் கேட்போம், என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஹலோ அண்ணா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேண்டும் அண்ணா. இருக்கா? சொல்லுங்க அண்ணா. தண்டல் கட்டும். அந்த மனுஷன் நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லாத போயிட்டாரு. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா. சரிம்மா, சரி. உன் கணவர் வேலைக்கு போயிட்டானா? எனக்கு நைட்டு வேலைம்மா, உன் புருஷனுக்கு தான் பகல் வேலை, அதான் கேட்டேன். சரியா? அவன் போய்விட்டானா? அவனுக்கு என்ன? யாரு அசிங்கப்பட்டா அவனுக்கு என்ன? அவனுக்கு திங்கணும், குடிக்கணும், பொண்டாட்டி இருந்தா போதுன்னு, அவனுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு எண்ணமே இல்லைண்ணா அவனுக்கு. அண்ணா, எண்ணமே இல்லை. சரிம்மா, நான் உடனே உன் வீட்டுக்கு வரேன். சரியா? நான் வரேம்மா. என்ன கதவு சாத்தி இருக்கு? ஏமா யாரு வீட்டுல? கதவை தர, யாரு வீட்டுல? கதவை தரமா. வாங்க அண்ணா, வாங்க, உட்காருங்க. நான் தண்ணி எடுத்து வரேன், உட்காருங்க. தண்ணி குடிக்கண்ணா, இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க வேற ஏதாவது டீ காஃபி? வாமா, வா பக்கத்துல உட்காரு, வா பக்கத்துல உட்காரு, அதெல்லாம் பேசிக்கலாம். வா பக்கத்துல உட்காருமா, வாமா. வேண்டாண்ணா, பயமா இருக்கு. வேண்டாண்ணா, சொன்னா கேளுங்கண்ணா, பயமா இருக்கு. என்னம்மா, பணம் வேண்டாமா? சொல்லு, நான் கிளம்புறேன். இல்ல பக்கத்துல உட்காரு. என்ன சொல்ற சொல்லுமா, டக்குன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். சரிங்க,
இது என் கணவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாரு. உட்கார்ற. என் கணவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாருங்க. அதான் பயமா இருக்கு. ஐயோ கூச்சமா இருக்குங்க. எனக்கு கூச்சமா இருக்குங்க. என்னம்மா கூச்சப்படுற? இதெல்லாம் உலகத்துல நடக்காதையா இருக்கு? சரி, நான் பாத்துக்கிறேம்மா. வாடி, நான் பாத்துக்கிறேன். அவ ஒரு குடிகார நாயி, அவனுக்கு போய் பயப்படுற? வா வா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். ஏங்க என்னையும் எனது பிள்ளைகளையும் கைவிட மாட்டீங்களா? சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க, கைவிட மாட்டீங்களா? சத்தியமா நான் இன்று முதல் எனது உயிர் உள்ளவரை உன்னையும் உனது பிள்ளைகளையும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். வாடி தங்கம், படு. வாடி தங்கம், படு படு படு. ஹாய் தங்கம், போயிட்டு வரேன். பார்த்துரு, பத்திரமா இரு. அந்த குடிகார பையன்கிட்ட எதுவும் பேசிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பார்த்து பத்திரமா இரு. வணக்கம், முனைவர் சண்முகவேல். இதை யாரும் புண்படுத்துவதற்கோ இதை கஷ்டப்படுத்துவதற்கோ அல்ல. இது ஒரு குறும்படம். இதை ஒரு குடியினால் ஒரு குடும்பங்கள் ஒரு எந்த சூழ்நிலையில் ஒரு தடம் புரள்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் ரயில் தண்டவாளம் எதனால் தடம் புரள்கிறது என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு போல்டு லூஸாக இருந்தாலும், எங்கேயாவது ஒரு தடம் பள்ளமேடுகளாக இருந்தாலும், அந்த ஒரு பெட்டி தடம் புரண்டால் அந்த டோட்டலும் அந்த ரயிலை இயக்க முடியாது. அதுபோல இந்த காவியம் யாரையும் புண்படுத்துவதோ யாரையும் மனசு கஷ்டப்படுத்துவதோ அல்ல. இது ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனை காவியம், கற்பனை குறும்படம். தயவு செய்து இது யாரையும் புண்படுத்துவது அல்ல. நன்றி, வணக்கம்.